குக் வித் கோமாளில ரொம்ப சூப்பரா எல்லாரையுமே சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க டாலி. இவங்களோட தமிழுக்கே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுற பொண்ணு அண்ட் கோமாளித்தனமா செம்மையா குக் வித் கோமாளில கலக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு பின்னாடி ஒரு வலி நிறைந்த வாழ்க்கை இருக்கு அப்படின்னா யாரால நம்ப முடியுமா? அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தான் இன்னைக்கு நம்ம பயோகிராஃபியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குக் வித் கோமாளில செம பிரபலமா இவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க டாலி. டாலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லயுமே சரி, அவங்க என்ன கெட்டப் கொடுக்குறாங்களோ அந்த கெட்டப்புக்கு ஏத்த மாதிரியே ஆளு பயங்கரமா மாறிடுவாங்க. அதே போல இவங்களோட ஹியூமர் சென்ஸும் பக்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிபிக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட் சில இதுல நம்ம பாத்துருக்கலாம். உளுந்து வேணும் அப்படிங்கும் போது டக்குனு கீழே விழுந்து காமிப்பாங்க பாருங்களா. சௌந்தர்யா ஏய் என்ன பண்ற அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப காமெடியா இருந்ததுப்பா. இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு ஹியூமர் சென்ஸா அப்படின்னு பல பேருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது நம்ம டாலியோட பெர்ஃபார்மன்ஸ். அதை தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் பயங்கரமா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் லாஸ்ட் எபிசோட்ல எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் வரும்போது அவங்க டென்ஷன் ஆகுறதும் சரி, இல்ல அவங்க பேசுறதும் சரி, அது எல்லாமே செம்ம கியூட்டா இருந்தது. அதே போல செம்ம ஹியூமரா இருந்தது. அண்ட் இப்படிப்பட்ட டாலி குக் வித் கோமாளிக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்பவும் கடினமான இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மாநிலம் விட்டு மாநிலம் ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி சொல்லலாம். டாலியோட சொந்த மாநிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசாம்ங்க. இவங்க நார்த் ஈஸ்ட சேர்ந்தவங்க. நார்த் ஈஸ்ட்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க. அசாம்ல இவங்களோட சொந்த ஊர். இதுதான் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்க இருந்து டாலியோட ஒரு வயசுல இவங்க சென்னை நோக்கி வராங்க. சென்னையில என்ன பண்றதுனே தெரியாம வெறும் ஒரு ஒர்க்குக்காக பொழப்பு தேடி வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்காக தான் ஊர் விட்டு ஊர் வந்தவங்க அங்கேயே செட்டில் ஆகுறாங்க சென்னை பூந்தமல்லியில. சென்னை பூந்தமல்லியில ஒரு வயசுலேயே வர டாலிக்கு தமிழ் தெரியல. ஏன்னா குழந்தை பொதுவா ஒரு வயசுலேயே பேசாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர்லாம் என்ன பண்றாங்க, டாலிய சர்ச்சுக்கு கூட்டு போறது, அப்புறம் பக்கத்துல கடைக்கெல்லாம் கூட்டு போறது, இந்த மாதிரி கூட்டு போய் அவங்க கிட்ட தமிழ்ல பேசி பேசி டாலிக்கு தமிழ பழக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா டாலியோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா ஜான் மோனி டாலி. இதுதான் இவங்களோட ஒரிஜினல் பேர். ஜான் மோனி அப்படின்றதா நிறைய பேருக்குமே தெரியும். அதுவும் ஸ்பெசிபிக்கா இவங்க அவங்களோட 10வது வயசுல சீசன் 4 ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு கலைஞர் டிவில ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான டான்ஸ் ஷோ பார்த்திருப்போம். அந்த டான்ஸ் ஷோல கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களோட டான்ஸ் பயணம் பயங்கரமா தொடருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்களுக்கு டான்ஸ்ல பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கு. அண்ட் இவங்க டிவியை பார்த்து எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறத இவங்க அப்பா நோட் பண்ணிருக்காங்க. அப்பா நோட் பண்ணிட்டு என்ன டான்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், உனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்டான்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்ல உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஆனா இவங்களால அந்த டான்ஸ் கிளாஸ கண்டினியூ பண்ணல. ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்ததுனால இவங்க அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்காது. ஏதோ கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுல வர காசை வச்சுதான் அவங்க குடும்பமே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு ஷூ வாங்குறது, மந்த்லி ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் வாங்குறது அப்படின்றது இவங்களால பண்ண முடியல. சோ டிஸ்கண்டினியூ பண்றாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தொடர்ந்து டிவியை பார்த்தே இவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸ்டில் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. திருவள்ளூர்ல ஒரு அண்ணா மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. நீ டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் பே பண்ண வேணா, நீ டான்ஸ் ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இவங்க தொடர்ந்து இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிதான் இவங்க கலைஞர் டிவில சீசன் 4 ஓடி விளையாடு பாப்பால போய் கலந்துக்கிறாங்க கண்டஸ்டன்ஸா. அதை தொடர்ந்து இவங்களுக்கு படிப்புலயும் கொஞ்சம் படிக்கணும் இல்லையா. அப்புறம் 10th 12th இதுல எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டடீஸ்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் டான்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் 12th முடிச்ச உடனே இவங்களுக்கு ஜீ தமிழ்ல டிஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அந்த வாய்ப்புல ஆடிஷன் போறாங்க. ஆடிஷன்ல போய் செலக்டும் ஆயிட்டாங்க. இப்படிதான் இவங்க இந்த ஜீ தமிழ்ல இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இவங்க கண்டஸ்டன்ட் அண்ட் இவங்களுக்கு ஜோடியா ஆனந்த் அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்டர் நடிக்கிறாரு. அண்ட் இவங்க தொடர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. சூப்பரா ஆடுவாங்க. ஆனா இவங்களுக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்குமா. ஆனா இவங்க ஹிப்ஹாப் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டைலையுமே பயங்கரமா ஆடுறாங்க. அண்ட் டிஜேடில இவங்க ஆடிட்டு இருக்கும்போது இவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது இவங்களோட அப்பா ஒரு எபிசோட்ல அப்பா பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ஆடும்போது பயங்கரமா அந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகிருக்கு. அவ்வளவு சூப்பரா ஆடி இருப்பாங்க. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் சீசன்லயே கலந்துக்கிறாங்க. அடுத்து அப்படியே அவங்களோட பயணம் விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ற ஷோல கலந்துக்கிறாங்க. மொதல் சீசன் அண்ட் செகண்ட் சீசன். அண்ட் இப்போ இவங்க குக் வித் கோமாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களோட தம்பி ஒரு நாள் வந்திருப்பாங்க. வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. என் தம்பி கிட்ட நான் ரொம்ப பேசினதே கிடையாது, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தம்பி என்ன சொல்றாங்கன்னா, டாலி தான்
தான் என்னோட இன்னொரு அம்மா, எனக்கு எல்லாமே வந்து அவ தான் பண்றா அப்படின்னும் போது அதை பார்க்க நமக்கே ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். சரி, டாலியோட லைஃப்ல அப்படி என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பொதுவாவே ஊர் விட்டு ஊருங்க நம்மளால ஒரு பக்கத்து ஊருக்கு போனா கூட ஒரு மாதிரி ரொம்ப அசௌகரியமா வந்து ஃபீல் பண்ணுவோம்ல. இவங்க வந்து பாருங்களா, நார்த் ஈஸ்ட்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு சுத்தமா அவங்க லாங்குவேஜுக்கும் நம்மளோட லாங்குவேஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. அசாமிஸ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. சோ அப்படி வந்துதான் இவங்க வந்திருக்காங்க. ஃபேமிலியே ஒரு பொழப்ப தேடி வந்திருக்காங்க. ஒரு நிரந்தர வேலை வந்து தந்தைக்கு இல்ல, கிடைக்குது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த மாசத்துல கிடைக்கிற அந்த காசை கூட தனக்குன்னு சட்டை எடுத்துக்காத, தான் விரும்பினதை சாப்பிடாத ஒரு அப்பா தான் குழந்தைங்களுக்கே சட்டை வாங்கி கொடுக்குறாங்க. அதுவும் தன்னோட குழந்தை வந்து டிவில போகணும்னு ஆசைப்படுறா, டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கும் போது இவங்க வந்து எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றாங்க. அப்போ வந்து டிஜேடியில பார்ட்டிசிபேட் பண்ணும்போது டாலியோட ஒரே ஏம் என்னவா இருந்ததுன்னா, எப்படியாவது அந்த டிஜேடியில வின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1 லாக்குக்கு எங்க அப்பாவுக்கு நான் ட்ரெஸ் மட்டுமாதே வாங்கி கொடுப்பேன். எங்க அப்பா கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் தான் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சோ நிறைய தந்தைகள் இப்படிதான் அவங்களோட குழந்தைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்கல்ல. இது மட்டும் ஏன் நம்ம குளோரிஃபை பண்றோம் அப்படின்னா, ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்து இவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நிறைய பேருக்குமே வந்துட்டு அந்த ஒரு அனுதாபம், அந்த ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுதுனே அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பா கிட்ட ஹிந்தியும் அம்மா கிட்ட அசாமீஸும் தான் வந்து பேசுவாங்களாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இவங்க வந்து தமிழ் பேசுவாங்களாம். அண்ட் இவங்க ஸ்கூல் படிச்சது எங்கன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் தமிழ் பேசி அப்படியே கத்திருந்திருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பார்க்கும்போது நீங்க பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கீங்க, கொரியன் மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வருமா. அது இப்போ பழகிடுச்சு. ஆனா சின்ன வயசுல இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுமா, என்னடா நம்மள வந்து ஒரு அவங்களோட ஒரு ஆளா நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அண்ட் இவங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் ஏரியால வந்து நிறைய ஸ்கூல் பசங்களும் வருவாங்க தெரியுமா. அப்படி வந்து இவங்களை பாக்குற பசங்க எல்லாம் இங்க போடுற ஏதோ சைனீஸ் பொண்ணு மாதிரி இருக்கு, நம்ம வந்து பேச ட்ரை பண்ணலாமா, கலாய்க்கலாமா அப்படின்லாம் கிட்ட போவாங்களாம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்களா, என்னப்பா கலாய்க்க போறீங்களா, என்ன கலாய்ப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் பயந்துட்டு போயிடுவாங்களாம். அப்போ வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும், சேம் டைம் வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காவும் இருக்கும். என்னடா அப்படி பண்றாங்க, நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்போ பழகிடுச்சு, யார் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இப்போ தமிழ் மக்கள் வந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. டிஜேடி வந்த பிறகு சரி, பேக் டான்ஸஸா இருக்கட்டும், இல்ல அங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு சாப்பாடு விட்டுறது, நீ சூப்பரா பண்ற, நீ சூப்பரா பண்ண, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் மக்கள் வந்து எனக்கு கொடுத்த மறுவாழ்வு இது கண்டிப்பா நான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க டாலி. அண்ட் இப்போ வரைக்குமே டாலியோட அப்பாவுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்காது. அண்ட் வேலை தேடிட்டு இருக்கிறது தான் உங்களோட வேலையாவே இருக்கு. கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து டாலியை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ டாலி இப்போ விஜய் டிவில சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆள் தான் இப்போ சம்பாதிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாத்துக்குமே சேர்த்து தம்பியும் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து ஒரு சிங்கப்பெண்ணா ஒரு ஆண் மாதிரி அவங்களோட குடும்பத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ஆசையே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல லைஃப், ஒரு பேசிக் ஹியூமனோட லைஃப் கொடுக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பா அதை வந்து டாலி செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். அண்ட் டாலியோட பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? டாலியோட டான்ஸையும் தாண்டி குக் வித் கோமாளில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? கோமாளியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே போல அடுத்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையோ கீழே மறக்காம அவங்களோட பேரை குறிப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க அவங்களோட பயோகிராஃபியை நம்ம சேனல்ல பார்க்கலாம்.